மதி கொண்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதான் சொல்றேன், மதியோடு செயல்படுத்தி கொண்டு வாழ்நாள் முழுவதும் ரொம்ப நாள் வாழ முடியாது. என்னைக்கானாலும் இறந்து தானே ஆக வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் இறப்பு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப இறப்புக்கு நடுவில் இன்ன வரைக்கும் செத்தாடு வாழ்ந்துகிட்டு இருக்கான. அது எப்படி? மழை பெய்வது என்பது விதிதான். ஆமா. குடை பிடிக்கணும் என்பது மதிதான். சரி. மதி கொண்டு குடை பிடித்தாலும் மழை என்பது ஒரு விதி. பெய்தால் தானே குடை பிடிக்க முடியும். அத்த காத்தடிக்குது. மழையே இல்லாம எப்படிங்க குடை பிடிச்சிட்டு போக முடியும்? காத்தடிக்குதுன்னா காற்று போட்டு விதிப்படி அடிச்சிட்டு இருக்குது. விதிப்படி காற்றெடுத்தாலும் கூட அந்த காத்துல கூடிய தூசி கண்ணுல விடக்கூட கண்ணாடி போடுறோமே, அது எதுக்காக? அதையும் மீறி கூட தூசி கண்ணுக்குள்ள விழுகுது. அது எப்படி? அந்த கசக்கட தூசியா இருந்தா அதை எடுத்து வெளியில போடுறோமே, அது எப்படி? அதெல்லாம் காரணம்னால காத்துன்னு என்பது விதி என்பது இருந்தாதான் சுவாசிக்க முடியும். உண்மைதான். காத்து இல்லைன்னா சுவாசிக்க முடியுமா? காத்து இருந்தா சுவாசிக்கலாம். அப்ப இயற்கை கொடுத்ததெல்லாம் விதிங்க. சரி. செயற்கையா நம்ம செயல்படுத்தக்கூடியதெல்லாம் மதிங்க. பகவான் இயற்கையை எப்பொழுது பாதுகாக்கின்றதுமோ மதி அப்பொழுது பாதுகாக்கப்படுது. பகவான் படைக்கக்கூடிய படைப்பு அத்தனை விதிப்படி இருந்தாலும் கூட அதுல நமக்கு எது தேவைன்னு சிந்து செயல்பட்டு எடுத்து சாப்பிட மாட்டீங்களா? மாடு இருக்கு, ஆமா, வண்டி இருக்கு, இரண்டுமே விதிதான். சரி. மாடு போய் வண்டியில போட்டுக்குமா? அத நம்மதே மதி கொண்டு போட்ட வேண்டும். அப்ப வண்டி போய் மாட்டுல சேர்ந்துக்குமா? முடியாது இல்லையா? அப்ப ஓட்டுவதற்கு ஒரு ஆள் இருக்கா பாத்தீங்களா? அதுதான் மதி. இந்த உலகத்துல பூ எங்க இருக்கு, நார் எங்க இருக்கு? ரெண்டு தனித்தனியா இருந்தால் ரெண்டை ஒண்ணா கட்டி பகவான் சாத்துறானே, அது அவனுடைய அறிவு கொண்ட மதி இல்லையா? அதனாலதான் என்னதான் இயற்கையோட விதி இருந்தாலும் மதி கொண்டு இரண்டு கண்கள் என்று சொன்னாரு. அப்ப ரெண்டுமே இந்த உலகத்துல உண்டு. வாழ்க்கையில் நல்லது ஒண்ணு இருந்தா கெட்டது ஒண்ணு கண்டிப்பா உண்டு. ஆமாங்க. அதுக்கு இடவெளி என்று சொல்லக்கூடிய காத்து கருப்பு கூட கண்ணுல பார்த்தோம் சொல்வாங்க. அத வடினாக இறைவனை பார்த்தோம் சொல்வாங்களே கிட்டாதே. நீங்க சொல்றீங்க உலகத்துல வாழ்க்கையில பிறப்பு ஒண்ணு தான் இறப்பு ஒண்ணு இருக்கும்னு. ஆனா பிறப்பு இறப்பு விதியா இருந்தாலும் பிறப்புக்கு இறப்புக்கு இடவெல்ல வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, அப்படிப்பட்ட வாழக்கூடிய வாழ்க்கையை பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வாழ்ந்த நடத்த இன்ன வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்ப இறந்த பின்பும் வாழ்ந்து கொண்டிருக்காருன்னா அது அந்த காலத்துல அவர் சேர்த்து வைத்த மதி, அவர் அறிவு கொடுக்கக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர் இருக்கலாம்? என்னதான் அறிவோடு மதித்தன்மையோடு வாழ்ந்து வந்தாலும் இப்பேற்பட்ட குழந்தை பிறக்க வேண்டியது விதிதான். அந்த விதியோடு சேர்ந்துதான் மதி கொண்டு வாழ்ந்தார் என்று சொல்லலாம். எந்த குழந்தைக்கு நல்ல குழந்தைதான்? மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார்? ஆரம்பத்துல மதிக்கக்கூடிய மாண்புன்றது பிறப்பால் மட்டும் வருவது அல்ல, தன்னுடைய குணத்தால் வருவது. ஆரம்பத்துல பெருமைக்குரிய தேவர் மகன் அவர்கள் பர்மாவுக்கு போறாரு. இப்ப பர்மாவுக்கு போகும்போது அங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. முக்கியமான பிரமுகர்கள் அழைத்து பேச வைக்கிறது, அந்த நாட்டுக்கு வரவேற்கிறது வழக்கம். அப்ப எல்லா தலைவரும் வரவழைக்கிற மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர்களும் பர்மாவுக்குள்ள போறாரு. இப்ப போகும்பொழுது அந்த நாட்டுடைய வழக்கு என்ன கட்டியனா, முக்கியமான தலை சிறந்த தலைவர்களுக்கு பெண்களுடைய கூந்தல்ல அந்த கீழே விரிச்சு அந்த கூந்தல் மேல நடந்து வரணும். பலகை அப்படினு சொல்வாங்க. அந்த கூந்தல் மேல நடந்து வரக்கூடியது வழக்கம். பெண்கள் கூந்தல் மேல கருப்பு விரிப்பு அந்த கம்பளம். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு எல்லா தலைவரும் நடத்துச்சாம். பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அதே போல போகும்பொழுது அதே விதமான வரவேற்பு கொடுக்கறாங்க. அந்த வரவேற்பு கொடுக்கும்போது இவர் பார்த்தாரு, பெண்கள் கூந்தல்ல நான் போய் முதிச்சு உள்ள வரதா? பெண்கள் கூந்தல்ல முதிச்சுதே உள்ள வரணுமா? என் நாட்டுல தாய் பராசக்தி மீனாட்சின்னு கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூந்தல்ல முதிச்சு நான் வரலாமா? அப்படிப்பட்ட கூந்தல்ல முதிச்சுதான் இந்த ஊருக்குள்ள நான் வரணும், இந்த நாட்டுக்குள்ள வரணும்னா அப்படிப்பட்ட இடத்துக்கே நான் வரல, என்னுடைய தாயகத்துக்கே திரும்புகிறேன் என்று மறுபடியும் போனாராம். எந்த நாட்டு தலைவர்களுக்காகவும் தன்னுடைய நாட்டு வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாத பர்மா மக்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்காக தன்னுடைய வழக்கத்தை மாற்றி அமைந்தார்கள் என்பது செய்தி. அப்படிப்பட்ட மதிப்பு உள்ள கொண்டவர். அதனால தான் அவர் இன்னமும் உயர்ந்து நின்றுகிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கார். அருமையான விஷயம் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பெயர் சொல்லி பாட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க வானே அவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம், பாட்டை மட்டும் என்ன பேசுவோமோ? ஏன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிடுவோம், இந்த பக்கம் மேல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் பாடுவோம். என்ன காரணம் தெரியுமாங்க? ஐயா பாருங்க, உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை பார்ப்பதற்காக இப்ப உள்ள சென்னை மாகாணத்துக்கு போயிருக்காரு. அப்ப சென்னையில் உள்ள அந்த வழக்கறிஞரை பார்க்க போனா அவர் வந்து இந்த அந்தனர் சரி ஐயர்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்டவர். அவரை பார்க்க போகும்பொழுது அவர் வீட்டுல உள்ள பெண் சொன்னாங்க, அவங்களுடைய மனையால் ஐயா வந்து உட்கார்ந்துருக்காரு. அமர்ந்த உடனே சொன்னாங்களா, ஏங்க ஐயா வந்து இந்த முகமா பார்த்து உட்கார வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்த வகையில ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு இந்த முகமா உங்க முகத்தை வச்சு இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு நேரம் இப்படித்தானே உட்கார்ந்து இப்ப எதுக்கு அப்படி உட்கார சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல உள்ள ஒருத்தி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கணுன்றதுக்காக உங்களை இப்படி திரும்பி உட்கார சொன்னாங்க, அதனால நீங்க திரும்பி உட்காருங்களே அப்படின்னா. ஏன் அவங்களை முன்ன வர சொல்லுங்க, அந்த தாயை நானும் பார்க்கல அப்படின்னு. இல்லை அவங்க வரமாட்டாங்க, ஏன்னா கணவனை இழந்த பெண்கள் அப்பொழுது இந்த பெரிய பெரிய முக்கியமானவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, அது எங்க வழக்கத்தில் பார்க்கவே மாட்டாங்க. அதனால நீங்க நல்ல காரியத்துக்காக வந்திருக்கீங்க, உங்க முகத்தை பார்க்க கூடாது, இருந்தாலும் மறைமுகமா பார்க்கணுன்றதுக்காக ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் நீங்க இப்படி திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம்.
என்னதான் இருந்தாலும் அப்பேற்பட்ட பெண்ணாப்படம் எனக்கும் தாயாகப்பட்டவள், அவளை அழைத்து வாருங்க அப்படின்னு சொன்ன போலதான் அந்த பெண்மையை அழைத்து வந்து கேட்டாங்களா, ஏமா மறைஞ்சிருந்து பாக்குறீங்க, நான் உங்க பிள்ளைய நினைச்சுக்கோங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பெண்மணி வேற யாரும் கிடையாது, கொடிகாத்த குமரன் என்ற திருப்பூர் குமரன் கண்டெடுத்த அவருடைய மனையாள். அவ பேர் தான் ராமாயி என்று சொல்லக்கூடிய ராமாயி அப்படின்னு பாட்டுல வரும் பாத்தீங்களா ஐயாவுடைய பாட்டுல. அந்த பெண்மணிக்காக அப்பேற்பட்ட தாயாக நினைத்த இன்னொரு தாய் இந்திராணி பெத்த தாயாக இருந்தாலும் அந்த பெண்மணியும் தாயா ஏற்றுக்கொண்டாராம். இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு புள்ள பசுமொல்ல இருக்கான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு உதவினா சொல்லுங்க, உடனே வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு பெருமை சேர்த்து விட்டு இந்த கைம்பெண் என்று சொல்லக்கூடிய விதவைன்னு இதுமே நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்கு பிள்ளைன்னு நான் இருக்கேன்னு சொல்லி பெண்மைக்கு பாதுகாப்பாக இருந்து வந்தவர் அப்பேற்பட்ட ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட பெருமை வரைக்கும் இருக்கதானே பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறார், இந்த வாழ்க்கையில தப்பு நடப்பது என்பது கெட்டவர்களால் மட்டும் அல்ல, அந்த கெட்டதை நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நல்லவர்களாலும் தான். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்துல சிறப்பு. ஆமாங்க, ஏன்னா தாழ்ந்தவர்கள் எல்லாம் உள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குடியுரிமை வந்தது. அவர்களுக்கும் அங்கே உயர்வு கொடுக்க வேண்டும் என்று யாரும் ஜாதி பார்க்க கூடாது என்பதற்காக அப்பேற்பட்டவர்களை அழைத்து உள்ளே சென்று வழிபட்டு வருவதை என்னை மீறி உள்ளே வாங்கல் என்று அவர்களுக்கு மக்களுக்கு ஆதரவு அப்படின்னு அழைத்து சென்றாலும் அவர்களுக்கும் பெருமை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவர் ஊருடைய பேரை பாருங்களே, பசுமன் அப்படின்னு ஒரு பேரு. பசுமன் என்ன அர்த்தம்? சுத்தமான தங்கம். சுத்தமான தங்கம், செம்பு கிடக்காத சுத்த தங்கத்தை தான் பசுமண்டுவா. அது பசுமொன் தங்கத்துக்கு மட்டுமல்ல, எங்கள் தேவர் மகான் சிங்கத்திற்கும் என்றென்றும் உண்டு. அப்படிப்பட்ட தலைமுறை தாண்டி பெருமைகளை பேசக்கூடிய இடமாக அவருக்கு இருக்கு. ஆக அவ்வளவு பெரிய பெருமை தனக்கு மட்டும் போதாது, தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் பிறரையும் அனுபவிக்க வேண்டும் என்று 32 கிராமங்களையும் கொடுத்த பெருமை அந்த மகானுக்கு மட்டுமே உண்டு. ஆரம்ப காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இவ்வளவு பெருமை இருக்குன்னா, இவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு முன்னணியானவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்தவரத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? கொடுத்துட்டு போன பெருமை தனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவர்கள் கொடுக்கணும். இன்ன வரைக்கும் ஒரு மருது சோதரர்களையோ பக்கத்தில் கூடிய தேவர் மகானையோ ஐயாவையோ கக்கன் ஐயாவையோ இவரெல்லாம் பேசும் அளவுக்கு வரலாறு படைத்தவர் மாமனிதர். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா மருதுபாண்டியருடைய பெருமையை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தேவர் ஐயா பெருமை பேசணும். அவர்கள் வாழ்ந்த சூடு அப்படி. ஆரம்பத்துல மருதுபாண்டியர் ஐயா பத்தி பேசணும் பாருங்க, தனக்காக செய்த தேரில் தான் அமராமல் தேர் செய்தவரை அமர வைத்து அவருக்கும் பெருமை கொடுத்தார். அந்த தேர் செய்தவர் பெருமை நினைச்சாரா? அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. ஆனாலும் இந்த மன்னர்கள் உயிர் இருக்க வேண்டும், அவர் இழந்த பல குடிகள் நல்லா இருக்கும் என்று அவர் உயிரும் தியாகம் செய்தார் குப்பமுத்து ஆசாரியர் சொல்வார்கள். அந்த குப்பமுத்து ஆசாரிக்காக தான் இருக்கக்கூடிய மன்னர் பதவியை துறந்து நீ வாப்பான்னார் வடமா. இப்ப வடமா வரும்பொழுது அந்த தேர்ல போய்கிட்டு இருக்கும்போது தேர்னுடைய சக்கர நிலை புரண்டு ஒரு இடத்துல இறப்புக்காக கீழே விழுந்து போராடுறாரு. அப்ப உயிர் போகக்கூடிய நிலை இருக்கும் பொழுது ஏப்பா அப்படி என்னப்பா ஆகி போச்சு பொழுது, இல்லங்க ஐயா இது ஏற்கனவே முன்னால தெரியும், தெய்வத்துடைய சிலை வந்து ரொம்ப அழகா செய்து விட்டேன்னு இருந்தாலும் விநாயகன் சிலை செய்யும் பொழுது அதோட தந்த முடிந்தது. சின்னதா ஒரு உடசல் ஏற்பட்டுச்சு. அப்பதான் எனக்கு தெரியும் இந்த தேர்ல முத பயணிக்கக்கூடிய உயிர் போயிரும்னு. அதனாலதான் இந்த நாட்டை காக்கக்கூடிய மன்னருக்கு உயிர் போயிடக்கூடாது, சராசரியா என்னுடைய உயிர் போனாலும் மருதுவனுடைய உயிர் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தேனாரா. அதனாலதான் அவருக்கும் அங்க நான் போனா பல ஆசாரி வருவாங்க, ஆனா மாமன்னர்கள் நீங்கள் இல்லை என்றால் பல பேர் வருவதில் சாத்தியமே கிடையாது. உயிரை கொடுத்தவர். அது மட்டுமா இந்த உலகத்துல எத்தனையோ அரசாட்சி எவ்வளவு காவலுக்கு மீறி கடைசி நேரம் வரைக்கும் எங்கேயும் சிக்காத ஆங்கிலேயர்கிட்ட காளையாறுகளை இடிச்சிரோன்னு சொன்ன பின்னால்தானே தன்னுடைய தலையை காட்டுகிறார். இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதான் மதுரை கோபுரம் தெரிந்தில செய்த மருதுவர பாடுகடி. எவ்வளவு பெருமை இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகத்துக்கு தனக்கு வாழ்ந்திருந்தோம்னா உங்களை பத்தி நினைக்க பேச மாட்டோம். மாமன்னர்களும் பிறந்த இடம் எதுனா தென்னாடு மட்டுமே. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு, தன்னுடைய பகுதி மட்டுமே. அதனால பெருமை நமக்கு மட்டுமே உண்டு. ஒட்டுமொத்த பெருமை அப்படினாக இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை. ஆக அவ்வளவு பெரிய பெருமைகளா இருக்குதுன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம அதத்தை அடுத்த தலைமுறை எடுத்து சொல்லணும். ஆக வரலாறுகள் தெரிந்தா மட்டும்தான் வாழ்க்கை சுவிச்சமா இருக்கும். பெருமை இருக்கட்டும். தவத்திற்கு தமிழுக்கு குணத்திற்கு சிவத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் பசி வந்தா இந்த புலகத்துல பசி வந்தா மனுஷனுக்கு 10 மருந்து வருமா? எல்லா குணம் மாறிடும். ஏன்னா பசி அவ்வளவு பெரிய கொடுமையானதுங்க. உண்மைதானே? பசி பிணியை போக்கணும் சொல்றது வள்ளல் பெருந்தகை ராமலிங்க அடிகளார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். பசித்திரு தனித்திரு விழித்திரு பெருமை செத்தார். தான் வாழாவிட்டாலும் இங்கே பசிக்காக வந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அன்று ஏற்றி வைத்த அடுப்பு இன்று அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீய வச்சிக்கின்னு ஒரு தீய அணைக்க முடியுமா அப்படி பாத்தீங்கன்னா அணைக்க முடியும்னு காட்டியது வள்ளல் பெருந்தகை. ஏன் காட்டியனா இந்த பசி தீய இன்னொரு அக்கினியை மூட்டி அதுல இருந்து சோறாக்கி அந்த சோற இந்த பசிப்பிணியை போக்கி இருக்காருன்னா அது வள்ளல் பெருந்தகைக்கு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுல பசிக்கக்கூடிய வயிறு இல்லாம இருந்துட்டாவே பஞ்சம் மட்டுமல்ல திருட்டு பயங்கள் போயிருமா.
திருட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று இந்த ஜகத்தினை அழித்திரும் என்று சொன்னார் பாரதி. அப்படியெல்லாம் பெருமை கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு சிறப்பு. எங்க பார்த்தாலும் புண்ணியவான்கள் வந்த தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா ஜகம் என்று உலகத்தை அழிச்சிருவோம் சொன்னார். திருவள்ளுவர் பிறந்தகை சொன்னார், ஒரு சோறு கீழே விழக்கூடாது என்று தன்னுடைய மனைவி வாசியிடம் சொன்னார். ஒரு ஊசியும் தண்ணியும் கொண்டு வந்து வை குவளையில். பக்கத்துல இருக்குமா எப்பயுமே? ஆமாங்க, ஒரு சோறு கீழே விழுந்தா கூட எடுத்து அதை கழுவி மறுபடியும் சாப்பிடலான்னு. ஒரு பருக்க அப்படி விழுந்துற கூடாது. எவ்வளவு சோறை வீணாக்குறோம், எப்பேற்பட்ட அந்த அரிசியை மதிக்காம போறோம், எத்தனை உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. சில பேர் உணவே இல்லாம இருக்காங்க, நம்ம அளவுக்கு மீறி வீண் பண்றோம். அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் தன்னுடைய வயிற்றுக்கு போதும்ன்ற அளவுக்கு மேல ஒரு கைப்பிடி உள்ள போனாலும் அது அடுத்தவனுடைய உணவு, அடுத்தவனுடைய உணவுன்றார். அப்ப நம்மளுக்கு பசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேணும் சாப்பிடலாம். ஆனா பசி அதிகமா இருக்கும் போது நமக்கு போதுன்றது ஒரு பற்று வந்துருச்சா அதை ஒன்று பாட்டிக்கிறோம். என்னைக்குமே ரெண்டு விதமான சிறப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் பேச நினைக்கும் போது முடிச்சு போடணும், இன்னும் கொஞ்சம் பசிக்குது நினைக்கும் போது எந்திரிச்சிடணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்லுங்க, பசித்திரு தனித்திரு விழித்திரு. பதவி கிடைக்கும். பசித்திர முதலெடுத்து பா, தனித்திர முதலெடுத்து விழித்திர முதலெடுத்து மூணையும் சேர்த்து பார்த்தோம்னா பதவி ஒரு மனுஷனுக்கு வரும்போது என்ன தேவை? பணிவு வேணும். பணிவு இருந்தா மட்டும் போதுமா? பதவியை தக்க வைத்துக்கொள்ள துணிவு இருக்கணும். இது ரெண்டு இருக்கத்தான் செய்யும். பல பேர் என்ன பண்றது, வாழ்க்கையை பல சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யதார்த்த வேற வர வாழ்க்கையினுடைய படிப்பு வேகமற்ற விவேகமும் விவேகமற்ற வேகமும் இருப்பது ஒரு இடத்துல நல்லது கிடையாது. ரெண்டு சரியான இடத்துல இருக்கணும். அப்ப ரெண்டு பாதையுமே சரியா இருக்கணும். ஆமா, ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு. இரண்டும் இரண்டு கண்களாக போதித்தவர் ஐயா மட்டும்தான். உண்மைதானே. அதனாலதான் பெருமைகளை நம்ம பேசிக்கிட்டு. ஆக எவ்வளவு பெரிய காலகட்டத்தில் இன்ன வரைக்கும் எத்தனை சிறப்பு இருக்கும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யாருன்னு ஒரு பாட்டு. ஆனா இந்த உலகத்துல தன்னுடைய பிறந்த நாளிலே இறந்து பெருமைக்குரியவர் அது எல்லாருக்கும் அமையாது. ஒரு சில பேர் கூட அப்படிப்பட்ட சிறப்புகள் அமையும். அது கால கடந்து அவருடைய பிறந்த நாள் இருக்கிறார்னா அது தனிப்பட்ட பெருமை. எல்லாருக்கும் மான்வீதியாக போகும்போது உயிருக்கு போகுமா? ஆனா கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு மட்டும்தான் திருத்தணி கிட்ட வரையில உயிர் முருகன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு முருகனுடைய தரிசனம் அவருக்கு கிட்டியது. அப்பேற்பட்ட பக்தியில் சிறந்த மான்களாக இருந்தார்கள். வேற பாருங்களே, அவருக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் முருக பக்தர். அப்படிப்பட்ட பெருமை உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? முருகனாகப்பட்டவர் கண்ணுக்கு தெரிவார் என்பது கலியுகத்துல காட்டியிருக்கார்ல. கலியுகத்துல தான் முருகனாவே வாழ்ந்திருக்கார்ல. அதனால்தான் 64 நாயன்மார்களுக்கு மத்தியில் 65 நாயன்மாராக சேர்க்கப்பட்டவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஆக அப்படிப்பட்ட பெருமை இந்த பூலத்துல இருக்கு. அவரெல்லாம் சிவனை வழிபட்டார்கள், இவர் ஒருவர் மட்டும் முருகப்பெருமானை வழிபட்டார். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அடுத்தால பார்த்து குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கோம். குறை சொல்வது எல்லாரும் சொல்லிப்படலாம். ஆனா அந்த குறையை சரி செய்ய என்னைக்கு பழகிக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த வாழ்க்கை திறம்பட இருக்கும். ஏன்னா வாழ்க்கை சரியா இருக்காது. ஆரம்பத்துல முருகப்பெருமான் அருளாசி கிடைக்க வேண்டியதா காத்திருக்கணுமா? உண்மைதாங்க. பிம்மான் மகளை திருடும் திருடன் பிம்மான் முருகன் பிரபான் இரவான் சும்மா இரு சொல்லற என்று அம்மா ஒருபோதும் அருகிலே என்றார். அப்ப என்ன அர்த்தம்? சொல்லறபவ என்ற ஒரு சொல்லை சொன்னனால் தான் அருணகிரிநாதர் 12 ஆண்டுகள் சும்மாக இருந்து ஞானம் பிறந்து கிடக்கும் புகழ் பாடுவதற்கான அந்த ஒளி கிடைத்தது. அப்படிப்பட்ட பெருமானுக்கு. அப்ப சில பேர் வார்த்தைகள் தடுமாற்றம்லாம் பேசணும்னா நீ திருப்பூட பாட வார்த்தைகள் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கோடு வித்துக்குருவட எனபோதும் முக்கட்பர மர்க்கச்சுரியின் முற்பட்டதை கற்பித்தவர் முக்கத்தமரரும் அடிபேட அடி. இந்த வார்த்தைகளுடைய தடுமாற்றம் இல்லாம வாழ்க்கை சிறப்பா போறோம்னா அதை சரியாக படித்து விட்டால் நமக்கு எல்லாம் பேச்சுகளும் சரியாக வரும். அதனால தான் சொல்லுவாங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்ன சாம்படும் தமிழ் மடந்து வேக வேண்டும், பாடைகளை என்பவரை ஏற்றும் போது அங்கே பயின் தமிழார் அனுமோசை கேட்க வேண்டும், ஓடைகளை என் சாம்பல் கரையும் போது அங்கு உன் தமிழைய சலசலத்து ஓட வேண்டும் சொல்லி மொழி பற்று மிக்க தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தார்கள். அதனால செந்தமிழ் நாடனும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதி நிலை தந்தையர் பேச்சு நிலை புது சக்தி பிறக்குது மூச்சு நிலையிலார் தாய்நாடு சொன்னாங்க. அவர் ஒருவர் மட்டும் தந்தையர் நாடு என்று சொன்னார். அதை சொன்னாலே சக்தி பிறக்கும் என்று சொன்னார். கவிஞர் பாருங்க, இந்த உலகத்துல கற்பன்று வந்து விட்டால் இரு கட்சிக்கும் பொதுவாய் அவர் இருக்கும் பொழுது அவரின் பெருமைகள் தெரியவில்லை. பிறகுதான் அவர் இப்பேற்பட்ட கவி புலமை வாய்ந்தவர் என்றே தெரிந்தது. ஆரம்பத்துல சொன்ன மத்தியில மனுஷன் எல்லாத்தையும் குறை சொல்லிய பழகுறான்னு மனிதன் ஆரம்பத்துல கிளிய பார்த்து சொன்னா, கிளிய உன் மூக்கு பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் நீ எங்கேயோ இருப்பேன்னாடா. மயில பார்த்து சொன்னா கிளிக்கு அழகிய மூக்கு தானே, அது மட்டும் இன்னும் கொஞ்சமா அத சொல்லிருக்க, இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா நீ எங்கேயோ இருப்பேன்னு. மயில பார்த்து சொன்னா, மயிலே உனக்கு இருக்க தோற்றத்துக்கு சாரியில மட்டும் கொஞ்சம் இனிமையா இருக்கட்டும், சத்தம் இனிமையா இருந்துச்சு, இன்ன வரைக்கும் உனக்கு கையில பிடிக்க முடியாது, நீ எங்கேயோ இருப்பேன்னாடா. அதுக்கடுத்து ரோஜா பார்த்து சொன்னா, ரோஜாவே முள்ளு மட்டும் இல்ல இன்ன வரைக்கும் நீ எங்கேயோ இருப்பேன்னாடா. அடியில பார்த்து சொன்னா, இந்த 3 ஓடு இல்லாம 4-5 ஓடு சேர்ந்துருக்கட்டும், உனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றம் கிடைச்சு நீ எங்க இருப்பேன்னு சொல்ல. இது எல்லாம் ஒண்ணு கூடி மனுஷனை பார்த்து சொன்னிச்சான். இப்படியே எங்க குறைய பார்க்காம இருந்தா வரைக்கும் நீ எங்க இருப்பியடா. மனுஷனுக்கு குறை பார்க்கறது தானே வேலையே. அடுத்தவரை பார்த்து குறை சொல்லி வாழ்க்கையை தீர்மானிக்காம தன்னுடைய குறையை திருத்திக்க நல்லா இருக்கும். இந்த சல்லடை பார்த்திருக்கீங்களா? இந்த சல்லடைக்கு ஊசிக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னாக்க. இந்த ஊசி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஊசியை பார்த்து சல்லடை சொல்லியிருக்கு, ஏ ஊசி வாயில பாரு ஒரு ஓட்டை,
அப்படின்னு சல்லடை சொன்னிச்சான். சல்லடை முதுகுல பல ஓட்ட. ஆனா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒத்த ஓட்ட இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல மத்தவங்க மட்டும் சொல்லிக்கிட்டு தவிர தன்னை திருத்தி வாழ்ந்த பொறுமையா இருக்க. நீங்க மனிதனுக்கு வாழ்க்கையில எப்பவுமே போட்டி என்பது இருக்க வேண்டும், பொறாமை என்பது இருக்கவே கூடாது. பொறாமையை திருப்பி போட்டா அது ரொம்ப மயிரா போன்னு வார்த்தை வரும். அதனாலதான் அது பொறாமை இருக்க கூடாது, போட்டி என்பது இருக்க வேண்டும். ஒருவன் வாழ்ந்து விட்டால் அவனை போல் வாழ வேண்டும் என்று போட்டியுடன் வாழ, அவன் வாழ்ந்துட்டானே அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. பல பேர் அப்படித்தானமா இருக்கு. இன்ன வரைக்கும் நீங்க நல்லா பாருங்களேன், ஒன்னு செய்வினை செயற்பாட்டு வினை 2 வினை இருந்துச்சு. ஆமா, இப்ப செய்வினை செயற்பாட்டு வினை இருக்கு. இப்ப பல பேர் செய்வினை அப்படின்னா இலக்கணத்துல உள்ள செய்வினை விட்டாச்சு, வேற மாதிரி ஒரு செய்வனை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரில போக கூடாது. அந்த மாதிரி வினைகள் இல்லாம இரண்டு விட்டுக்கு வினை என்றால் தனக்கே நாமளே செய்யக்கூடிய வினை. அது பேர் இரண்டு விட்டுக்கு தேவை. வெளிச்சம் வேண்டும், வர்ணத்துக்கு நீர் வேண்டும், சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு குளவி, பெண்களுக்கு உண்டான பருவம் 7 என்னென்ன? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர், இளம் பெண். அதுல தாங்க அடைந்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயசு. 13 வயசு இருந்த பருவம் மங்கையே. உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் திறத்தையும் கண்டு உனக்கா ஒரு காலம் கண்டு மாப்பிள மாப்பிள காலம் கண்டு கிடையாது கண்டு பாத்து வந்திருக்கீங்களா? காலம் கண்டு. ஆமா, நான் அந்த தேவலோகத்துல வந்து காலம் கண்டு பாத்து வந்து மாப்பிள உனக்கு பாத்து வந்திருக்கீங்கன்னா என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்க? என்ன மாப்பிள வேணாம். வேணாமா? நான் பேரே சொல்றேன், நீங்க எப்படி வேணாம்ன்றீங்க? ஏன்னு கேளுங்க. இப்படி லொடலொடன்னு ஆம்பளை பேசி அத ஒரு மாப்பிளைய பார்த்து வந்து அவன் எப்படி பேச மாட்டேன். எனக்கெல்லாம் என் பேச்ச கேட்டு ஆமா போடுற மாப்பிள தான் வேணும். உன் பேச்ச கேட்டு ஆமா போடுற மாப்பிள, இந்த மாதிரி பேசுற மாப்பிள எனக்கு வேணாம். பேச்ச கேட்டு ஆமா போடுற மாப்பிளைனா ஒரு இடத்துல இருக்காப்ல. எங்க? தென்காசி பக்கம்னா போனா வெள்ளுப்பாட்டு பாடும்போது கூடவே ஒருத்தர் இருப்பாப்ல. ஆமா, எதை சொன்னாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. சால்ரா பாடுறவங்க அந்த பாடுற ஏத்துக்க. ஆஹா, அவர்லாம் வேணாம். அப்புறம் என்ன? நான் சொல்லுவதேக்கெல்லாம் மறுத்து பேசாமல் ஆமா சொல்லணும். மறுப்பு பேச அப்படினாக்கா எந்த இடத்துல தப்பு இருக்கோ அந்த தப்புக்கு மறுப்பு பேசலாம். பேச முடியுமா? தாயார கெட்டனால தாயாருக்கா விட்டு கொடுக்கணும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. கடலைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டாத்து. புகை விட்டாத்துனா மேடு முன்னாத்தனே போக. இந்த புகை கிடையாது. அப்புறம் எந்த புகை? புண்பட்ட மனசுல ஏதோ ஒரு கவலையோ கஷ்டமோ இருந்தா இந்த மாதிரி நல்ல ஒரு நாடக நிகழ்ச்சிகளோ ஒரு திரைப்படமோ நல்ல நம்மளுக்குடைய எந்த நிகழ்ச்சி புத்தகம் படிக்கிறதோ ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் மனதை புகவிட்டு ஆட்டிக்கொண்டார். இந்த புகைக்கு போயிட கூடாதுங்க. அந்த புகை போனா சிக்கலாய் போயிடும். ஆமா, மொத்த பழமடிக்கிற விளக்கத்தை பத்தி நட்டவே வெறுங்கையோட போவன் இருக்கா? ஏன் முருங்கை நட்ட வெறுங்கையோட போவேன்? அப்படி இல்ல வடினாக. முருங்கை நட்ட வெறுங்கைய போனா அப்படி அல்ல, முருங்கை தின்றவன் வெறுங்கையோட செல்வான். அப்ப என்ன அர்த்தம்? இன்ன வரைக்கும் நீங்க முருங்கவாத பாத்துறீங்களே, பல பேர் ஒரு பாட்டு ஓட ஒண்ணு இருக்கும். என்ன பாட்டு கேட்டா, வேப்ப மர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடும்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க, உங்கள் வீரத்தை கொடுந்தரைய கிள்ளி வச்சாங்க, அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட எண்ணி விடாதுன்னு பாட்டு. இது ஒரு பாட்டு வரி, பட்டுக்கோட்டையோட பாட்டு. இல்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, பேய் இருக்கடான்னு சொன்னாத்தே மரத்துல ஏற மாட்டானா, முருங்கை மரத்துல பேதாரம் இருக்கடான்னு சொன்னாத்தே இந்த மரத்துல ஏற மாட்டாங்களாம். ஏன்? முருங்கை மரம்ன்றது ரொம்ப வலுவு இல்லாதது, ஆனா உணவில் வலுவானது, ரொம்ப வலு இல்லாம இருக்கக்கூடிய மரம். அதுல ஏறினோம்னா கீழே வாதுகிறது உடைஞ்சு விழுந்துருவேன்றக்காக நம்மால இப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுல பேய் இருக்குன்னு சொன்னா அது ஏறது இல்ல. ஆக யதார்த்தமான கணக்கு, முருங்கை மரந்தே வலு இல்லாம இருக்குமே தவிர முருங்கையிலிருந்து வரக்கூடிய முருங்கைக்காயோ முருங்கைக்கீரையோ முருங்கை பூவையோ அன்றாட உணவுல சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அது இரும்பு சத்து அதிகமா உள்ளது. ஆக அத்தனை சத்து மனிதனுக்கு உடம்புக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களே, முருங்கை தின்றவன் வெறுங்கையோடு செல்வான்னா வயசான காலத்துல கூணு விழுந்து 3வது கம்பு உண்டாம போய் சேருவானா. அதனால நம்மால முருங்கை தின்றவன் வெறுங்கையோடு செல்வன்ற பழமொழி மாத்தி இப்படி சொல்லிருக்காங்க. கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் எங்க சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்ல. அப்புறம் ஏன் இத கொண்டா சொல்லணும்? ஏன்னா கழுனா அழகு, சரி, தையினா பெண்ணு. இலக்கணத்துல ஒரு பொருளுக்கு, அதாவது ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள்? அழகான பெண்ணுக்கு தெரியும். வேற என்ன அர்த்தம்? கழு என்ன இன்னொரு அர்த்தம் இருக்குங்க. கழுனா அந்த நாணல் புல், கோரை புல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோரை புல்லுக்கு பேரு கழுன்னு அர்த்தம். அந்த கோரை புல்ல பாய் தைக்கணும்ல, கழு என்ற பாய் அந்த கோரைப்புள்ள தைக்கும் பொழுது அதன் மீது இருந்து வருமாம் ஒரு கற்பூர வாசனை. அதுக்கு பேர் எப்படின்னா கழு தைக்க வருமாம் கற்பூர வாசனை மருவி. நம்மால கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து எங்க மாறிக்கு பாத்தீங்களா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமா? எந்த ஆணைக்கு எந்த பூனைக்கு ஒரு காலம் வருது? பல பேர் இன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுது? வாழ்க்கையில கொஞ்சம் பேர் உயர்ந்துட்டான்னு வச்சுக்கோல, டேய் ரொம்ப உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராதா அப்படி சொல்லுவாங்க. பெருசா பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன பெரிய ஆளா? உனக்கு ஒரு காலம் வந்துருச்சுன்னு ஆடாத, எனக்கு ஒரு காலம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு சொல்றது வழக்கம் தான். ஆனா அது எதுக்கு அப்படி சொல்லி வச்சதுன்னா, ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், அது ஆணைக்கும் பூனைக்கும் சொல்லி வச்சது அல்ல. ஆணை ஆய் என்பது பசுவை குறிக்கும். பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்ய இளவட்ட முறுக்கு நல்ல ஒரு இளவதையான பருவத்தில் சேர்த்துக்கணுமா. அப்ப பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்னா பால்ல இருந்து வரக்கூடிய நெய், அந்த பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்யை எடுத்து சாப்பிட சாப்பிட இளவட்ட முறுக்குல ஆரோக்கியம் இருக்கும். நெய்யை அப்ப சேர்த்துக்கணும். ஒரு 40-50 வயசுக்கு மேல வயதிக பருவம் அடைந்து வச்சுங்களே, போக போக இந்த பால் மாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த நெய்யெல்லாம் விட்டுட்டு
பூனைக்கு ஒரு காலம் வரும்னா பூவிலிருந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய தேனை சேர்த்துக்கணுமா, இந்த நெய்யை குறைச்சிட்டு அந்த நெய்யை சேர்த்துக்கணுமா. அப்ப ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப ஆணைக்கு முனைக்கு அது மட்டும் அல்ல, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆணைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசருடைய காலத்துல யானைப்படம் இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த யானைப்படம் அரசருடைய காலத்துல இருந்துச்சு, அது மன்னராட்சி. அப்ப ஆணைக்கு ஒரு காலம். இது பூனைக்கு ஒரு காலம்னா இது மக்களாட்சி. இன்னைக்கு பெருங்கொண்ட மந்திரி எல்லாம் போனா பூனைப்படம் ஒண்ணு பின்னாலே போக மாதிரிக்கிறா, யானைப்படையா போகுது, பூனைப்படம் தான் போகுது. அப்ப ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருது. இது அதுக்கு எதுக்கு சொல்லப்பட போக முடியும், வித்தியாசம் இருக்கா? இருக்குங்க. சரி, பூனைக்கு எல்லாம் காலம் வந்துருச்சு, உனக்கு எப்ப காலம் வரும்? எனக்கு காலம் இருக்கட்டும். பாருங்க, கடல்ல கப்பல் கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்காதன்னு சொல்லுவாங்க. சரி, எந்த கண்ணம்? கண்ணம்னா எப்படி கண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கதா? அப்படி அல்ல, கப்பலே கவுந்தாலும் கண்ணத்துல கைய கூட வீட்டுல சொல்லுவா, ஏன்டா அப்படி கப்பலா கலந்து வச்சு கண்ணத்துல கை வைக்க சொல்லுவாங்கல்ல, அது அப்படி அல்ல வடிநாகம். என்ன காரணம்? கண்ணமிடுதல்னு அதுக்கு பேரு. அப்ப கண்ணமிடுதல் அர்த்தம் கப்பலே கவுந்தாலும் வாணிக துறைன்றது இன்னைக்கு நேத்து அல்ல, கடல் கடந்து நம்ம செய்யற வாணிகம். திரைக்கடலோடிய திரவியம் தேடு, இன்னொரு இடத்துல இருந்து கடலை கடந்து போய் அங்க உள்ள பொருளை சேகரிச்சு வரது வழக்கமா. அப்படிப்பட்ட காலகட்டத்துல பொருளை கப்பல்ல ஏத்திக்கிட்டு வரும்போது அந்த கப்பல்ல உள்ள பொருள் அனைத்து கொட்டி கடல்ல கவுந்து போனாலும் நீ திருட்டு தொழிலுக்கு போயிடாத, கப்பலே கவிந்தாலும் கண்ணமிடுதல்னு அதுக்கு பேரு. எங்க வரிய நாடகம் முடிஞ்சா இல்ல இல்ல ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தே கிளம்புறீல, ஒரு மார்க்கமா ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்காங்க, போயிட்டு வந்துருங்க. அது அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. அப்ப திருட்டு வேலைக்கு கண்ணமிடுதல்னா அந்த ஓட்ட ஓட்ட திருடுறது. சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாலும் அந்த திருட்டு வேலைக்கு நீ போயிடாத, திருட கூடாது அப்படின பெருமையை சொல்வதற்காக கண்ணமிட்டு திருடுற வேலைக்கு நீ போயிடாத. கப்பலே கடல்ல கவுந்தா கூட கன்னத்துல கை வைக்காத, அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அப்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? உடைய பர்வத்தை பார்த்து உனக்கு பார்த்து வந்திருக்கேன் மாப்பிள, உனக்கு நான் தான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன், புருஷன் பார்த்து வந்திருக்கேன், புருஷன் பார்த்துக்கங்க. கல்யாணம் முடிஞ்சுனா கட்டி வச்சு உரிக்கிறதானே என்னது? ஆடுடா அப்படிதான் உரிப்பாங்க ஊருக்குள்ள. ஆடா போய்க்கா கொள்ளான் புலானை மறுத்தானை யாமாகில் எல்லா உயிரும் கண்டிப்பா கை ஒப்பி தரும். ஆனா நம்மளது ரொம்ப சாதமா மாத்தியாச்சு. கல்யாணத்துக்கு கறி இல்லைன்னா யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. இப்படி கறியை தின்னு நம்ம பகுதியில சுத்தம் சாம்பாரா நானா வரவே மாட்டேன். அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில மாப்பிள்ளை யாரு என்ன பெருமையை சொல்றேன். மாப்பிள்ளை யாரு? கருவாச்சி என் கருவாச்சி ஒரு சாரமான பாடையாத காதகன் கருவாச்சி. நான் கேக்குறேன் இருமா, எது இவ்வளவு பெரிய மேடையில தங்கச்சி எப்படி இருக்கு? கருவா ஏயா கருவாச்சினா இந்த மாதிரி கொஞ்சம் சாமி எப்படி இருக்கு சிகப்பா? அதானே உண்மையை சொன்னா கோவம் வராதா? நீங்க யானை சிகப்பா தெரிக்க வடிநாகம் அதுதான் தெரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? வேற மாதிரி பாடுங்க சாமி, கொஞ்சம் மனசு வலிக்குதா? கருவாச்சினா உனக்கு கோவம் வர? எனக்கு தான் கோவம் வர. சிகப்பி நானே இல்லன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு மட்டும் ஒப்பனை இல்லைன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் கையில பிடிக்க முடியாது. காலையில அடிச்சா தானே ரத்தனம் தெரியும். போதும் நிப்பாட்டுங்க. அது எங்க ராமநாதபுரம் மாவட்ட கலரே அதாங்க. வடிநாகா கருப்போ சிவப்பு அது முக்கியம் இல்ல, மண்ணுக்கேத்த நிறம் இருக்கணும். ஏன்னா கருப்புலையும் சிவப்பு இருக்கு, சிவப்புலையும் கருப்பு இருக்கு. சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்பாத்தே இருக்கு, கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிவப்பாத்தே இருக்கு. கருவாச்சினா என்ன அர்த்தம்? இந்த உடலிலே இந்த தாய் வயிற்றிலே நீ கருவாக இருந்து இன்னைக்கு தலைவின்ற ஆட்சியை நீ பிடிச்சிருக்க. இடத்தோட தலைவி நீ தானே. இந்த கரு ஒரு ஆட்சியை பிடிச்சா நீ ஒரு கருவாச்சி. நான் கரூர்ல இருந்து வந்திருக்கேன், அதனால கரூர் கருவாச்சி. கருவாச்சி வேணாப்பா, உனக்கு அது பொல்லாப்பு, உனக்கு புண்படாத மாதிரி மாத்தி பாரு உனக்காக. சிறப்பாச்சி சிறப்பாச்சி நீ முருகனையே மறந்து கொண்டா வாழ்க்கை என்றும் சிறப்பாச்சி. முருகன் பெருமை சொன்னா சிறப்பாச்சி, அட கந்தனையே மறந்து கொண்டா வாழ்க்கை என்றும் சிறப்பாச்சி. சிறப்பாச்சி அட சிறப்பாச்சி. முருகனையே மணந்து கொண்டா சிறப்புத்தா, கந்தனையே மணந்து கொண்டா வாழ்க்கையுமே சிறப்புத்தா. கந்தனையே முருகனையே மணந்து கொண்டா சிறப்புத்தா, கந்தனையே மணந்து கொண்டா வாழ்க்கையுமே சிறப்புத்தா. குமரன் பெருமை சொன்னா வாழ்க்கையுமே சிறப்புத்தா. குமரன் பெருமை சொன்னா வாழ்க்கையுமே சிறப்புத்தா. அழகர மணந்து கொண்டா எல்லாமும் சிறப்புத்தா. முருகன மணந்து கொண்டா உனக்கு வரும் பொறுப்புத்தா. சிறப்பாச்சு அட சிறப்பாச்சு. திருப்புகள் பாட பாடமாகி கூட மணக்குத்தா. முருகன் பெருமை சொன்னா கூட இடிக்குத்தா. திருப்புகள் பாட பாடமாகி தாடை மணக்குந்தா. திகட்டாத முருகன் பெருமை சொல்ல சொல்ல இடிக்குத்தா. கந்த
கொண்டா வாழ்வு கூட மலர்ந்தா சிறப்பாச்சு அட சிறப்பாச்சு நீ கந்தனையே மணந்து கொண்டா வாழ்க்கையுமே சிறப்பாச்சு முருகன் திரும்ப சொன்னா சிறப்பாச்சு அந்த கந்தனையே மணந்து கொண்டா வாழ்க்கையும் பொறுப்பாச்சு சிறப்பாச்சு அட சிறப்பாச்சு எல்லா முருகனுக்கு உனக்கு பார்த்து அந்த மாப்பிள்ள அல்ல பகாதமித்தா எந்த முறை என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சுவாமி. முருகனை தவிர்த்து வேற ஒரு மாப்பிள்ளை கூட பார்த்து கருப்பு சொல்லாம கழுத்தை நீட்டுதே. இரண்டாம் தாரமா போறதுக்கு எனக்கு மனசுல மாப்பிள்ளை முருகனை கட்டிக்கிறா இல்லையா? முடியாது. தாங்க சொல்லக்கூடிய நிறைவான கருத்து நிறைவான கருத்தானே குட்டி கொட்டு பத்துகள் யாரு பார்த்து சொன்னாங்க குட்டி கொடுப்பது கோப்பத்தை முடிக்கொண்டு தந்தையோட 8 வழி சித்தவன் வைக்கல யாரும் அல்ல செம்மடிப்பான பொருள் இல்ல ஏமா என்ன முருகனை பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்காம இருக்குமா? அதான் அவருக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே சரி. இருக்கேன். அதனால பிடிக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு தெரியுமா? முருகா உங்களுக்காக அந்த புள்ள எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க பொறுப்பா நீங்க வாங்கன்னு இன்னும் ஒரு 2 வருஷம் வராம விட்டுருவாங்க. அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்க நேரம் பார்த்து எதை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? வேணான்னு சொன்னாதான் சீக்கிரமா வருவேன். துணி கிழிஞ்சிராம வேற ட்ரெஸ் கொடுத்து காசு இல்ல. ஏன் நான் 4 ட்ரெஸ் வச்சிருக்கேன், பக்கி போயிடுறேன் 4 எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த கண்ணன் வருவான் என்று இன்னைக்கு விடியறதுக்குலாம் வந்துருவாருன்னு சத்தியம் பண்ணி விட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுவீங்க? என்னை மயில் மீது தூக்கி செல்வார் முருகன். என்ன பண்ணுவாரு? மயில் மீது என்னை தூக்கிட்டு போவாரு. அதோட மயில் நசிங்கி மயங்கிரும். வாயில வாசம் வச்சுட்டேன். போடா. சம்பவஹாதேவா சம்பவஹாதேவா ஓம் நம சிவாய சம்போ மகா தேவா தேவா சம்போ மகாவே தேவா தேவா தேவாவே சம்போ மகா தேவா சம்பதா சிவா சம்போ மகா தேவா சதா சிவா கலாதரா கலாதரா சகல ஜீவாதரா அன்பாகவே உன் பொற்பாத வழிக்க நல்வரம் அருள்வா சிவாய நமக சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா தேவா தேவா
சகலாதரா சகல ஜீவாதரா அன்பாகவே உன் பொற்பாத பணிந்திருக்க நல்வரம் அருள்வார் தேவமே மகாதேவா சம்பவ மகாதேவா ஓம் நமச்சிவாய முத்தல்லுக்கு முதல் வழங்கக்கூடிய சிவன் நெற்றிகளை பிறந்து சௌரபில் தவழ்ந்து 6 கார்த்திகை பெங்கா பால்ட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியா ஒன்று சேர அணைக்கப்பட்டு பிரமணை குட்டி சிரட்டு 8 நாள் தொழில் தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலில் அவ்வளவு உருந்து தாய் கொடுத்த சக்திவேல் சூரம் சகக்கல்லவென்று நடுக்கடலே மாமரம் சூரம் வேல் தாக்க உடல் இருவரா பிளந்தது ஒருபடி சேவலாகும் ஒரு மயிலா மருது சேவலை கொடியாகும் மயிலை வானம் ஏற்றுக்கொண்டு அது பின்னர் இந்த நாள் பசிப்ப தெய்வ யானை திருப்பான கொடுத்து மனமுடித்து இளையான வள்ளி மனம் தனி தங்கியுள்ளோம் இதோ வேணாம் ஏற்கின்றது யார் என்று பார்க்கலாம் தமிழ் பண்பாடு உங்களுக்கு இதோ என் சார்பாக குறுங்கடைகளை காத்து நாட்டு வரவேற்பு அந்த புவன்கள் யாவும் வலம் வரும் மாமுனியே திருநீலகண்ட இமைக்கான பிறந்தோடி வந்த நவமணியே கருநீல நிறம் கொண்ட திருமாலில் மகள் மகளே வருவீரே வருவீரே நல்லருள் தருவீரே இனிதானே சுரங்கான இசை மேதையே இனிதானே சுரங்கானும் இசை மேதையே இனிதானே சுரங்கான இசை மேதையே எனதன்பு புயலான தவையோயே எனதன்பு துயல்வான தவையோயே இனிதானே சுரங்கான இசை மேதையே
நீதான துறையா